நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது, தமிழக சிறைத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சந்தீப் ராய் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் தமிழக சிறைத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப தமிழக சிறைத்துறை டிஜிபி யாரு? சந்தீப் ராய். அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம். ஒபேக், ஓகேவா, ஒபேக் அமைப்பிலிருந்து அமீரகம் வெளியேற்றம். சமீபத்தில் ஒபேக் அமைப்பிலிருந்து, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகளாவிய எண்ணெய் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறிய நாடு எது அப்படின்னு கேட்டா ஐக்கிய அமீரகம் வந்து வெளியேறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சர்வதேச கச்சா எண்ணெய், முன்னாடி சவுதி அரேபியா வெளியேறினாங்க, தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறி இருக்காங்க. சர்வதேச கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்பான ஒபேக் மற்றும் ஒபேக் பிளஸ் அமைப்பிலிருந்து ஒபேக் பிளஸ் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தனது நாட்டின் விஷன் 2031 திட்டத்தின் கீழ் மாற்று பொருளாதாரத்தை நோக்கி நகரவும் உற்பத்தி வரம்பு கட்டுப்பாடுகள் மீதான அதிருப்தியாலும் அமீரகம் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒபேக் அமைப்புல இருந்து, ஓகேவா, ஒபேக் அமைப்புல இருந்து சமீபத்தில் வெளியேறிய நாடு எதுன்னு கேட்டா ஐக்கிய அரபு அமீரகம். அவங்க வெளியேறியதற்கான என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு விஷன் வச்சிருக்காங்க 2031. அப்ப அந்த நாட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பொருளாதாரம் உள்ள ஒரு நாடா மாத்தணும் அப்படின்றது அவங்களுடைய விஷன். பட் இந்த ஒபேக் பிளஸ்ல இருக்கிறதுனால நிறைய கட்டுப்பாடுகள் அவங்க மேல விதிக்கப்படுறதுனால இந்த அமைப்புல இருந்து வெளியேறி இருக்காங்க. அடுத்து பாருங்க, தமிழக சட்டத்துறையின் முதல் பெண் செயலாளர் வரலாற்றிலே, தமிழக சட்டத்துறை வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு பெண் செயலாளர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பா சுமதி. இந்த துறையுடைய வரலாற்றில் செயலாளர் பதவி வகிக்கக்கூடிய முதல் பெண். இது கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தமிழக சட்டத்துறையினுடைய முதல் பெண் செயலாளர் யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? சுமதியை சொல்லணும். இந்திய வரலாற்றிலே, குறிப்பா தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக ஒரு பெண் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, தொழிற்கல்வி நிலைய இணையதளம். நம்முடைய அமைச்சரா இருக்கக்கூடிய ஜா முகமது பர்வேஸ் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த இணையதளத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. அது பேரு குறிப்பா https itsdn.government. அப்படின்ற வெப்சைடு சென்னை அம்பத்தூரில் இயங்கி வரக்கூடிய தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்துக்கென புதிய இணையதளம் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த இணையதளத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய புதிய வர்த்தக விரி, ஓகேவா, இப்போ விதிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா இந்தியா, சீனா, பிரிட்டன், ஜப்பான் உள்ளிட்ட 54 நாடுகள் மீது 12.5% புதிய வர்த்தக விதியை அமெரிக்கா விதிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. எவ்வளவு? 12.5%. கவன குவிப்பு செயலி ஃபோக்கஸ் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குங்க. டிஜிட்டல் உலகில் மொபைல் போன் ஸ்க்ரோலிங் பழக்கத்தால் குறையும் கவனத்திறனை மீட்டெடுக்க சென்னை இளைஞர்கள் ஒரு கப் ஆக்சிஜன் என்ற ஆரோக்கிய செயலியை முற்றிலும் தமிழ் மொழியிலே வடிவமைச்சிருக்காங்க. அப்ப இந்த கவன குறைப்புல இருந்து, நிறைய சமூக ஊடகங்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கவன குறைப்புல இருந்து நம்ம வெளில வர்றதுக்காக குறிப்பா கவன குவிப்பு ஃபோக்கஸ் ஆப் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அடுத்து பாருங்க, ரிவிஷன் ஒரு வாட்டி பார்ப்போம். அமெரிக்காவுடைய புதிய வர்த்தக வரி 12.5%. தொழிலாளர் கல்வி இணையதளம் யார் தொடங்கி வச்சா? நம்முடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர்கள். தமிழக சட்டத்துறையின் முதல் பெண் செயலாளர் யாரு? பா சுமதி. 2031 விஷன் ஒரு திட்டம். குறிப்பா ஒபேக்ல இருந்து எந்த நாடு வெளியேறி இருக்கு? ஐக்கிய அரபு அமீரகம். தமிழக சிறைத்துறை டிஜிபி யாரு? சந்தீப் ராய் ரத்தோர். அகர்வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்ட ஒழுங்குக்காக நேற்று நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இன்றைய தேதியில வந்து பாத்தீங்கன்னா தமிழக சிறைத்துறை டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க.
இப்போ இன்னைக்கு நமக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கிடைக்கும்.